ஒருவேளை இனியவனுக்கும் சாராளுக்கும் இடையே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாம இருந்திருந்தா, இவங்க 2 பேரோட குடும்பத்தினரும் இவங்களோட திருமணத்தை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாங்களா? அந்த நாள் சாராள் அவ குடும்பத்தோட பர்ச்சேஸ்க்கு போறா. இனியவன் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு வேர்ல்ட் ட்ரிப் போறத பத்தி பிளான் பண்றான். அத சாராள் கிட்டயும் ஷேர் பண்றான். 2 பேரும் எப்படி மேக்கப் பண்ணிக்கலான்றத பத்தி ஷேர் பண்றாங்க. மணமகன் அறையில பைஜாமாவோட இனியவன். திருமண நாள். சர்ச் ஃபாதர் இனியவனையும் அவங்க அம்மாவையும் பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இனியவன் தனது நண்பர்களோடையும் தனது செல்லமான நாய்க்குட்டியோடையும் அழகான பைஜாமாவோட வருகிறார். சாராள் தனது தந்தையுடன் வருகிறாள். சர்ச் ஃபாதரோட பிளெஸிங்ஸோட 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கிறாங்க. இனியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். ஆசீர்வாதத்திற்காக மலர்கள் வீசப்பட்டன. இனியவன் தனது காரை உற்று பார்த்து சாராளுடன் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் உணவளித்தான். இனியவனோட சந்தோஷத்துக்காக சாராள் புடவை கட்டி கோவிலுக்கு போய் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இனியவன் அன்றிரவு ரூஃப் டாப்பில் கேண்டில் லைட் டின்னருடன் சேர்த்து மதுவும் ஏற்பாடு செய்தான். மறுநாள் காலையில் இனியவன் ஃபிளைட் டிக்கெட்ஸை சாராளிடம் காட்டுகிறான். இருவரின் கைகளும் இணைந்தது. நாய்க்குட்டி குலைக்க கனவு சிதைந்தது. நாட்கள் சென்றது. இனியவனின் அம்மாவும் அவனது உறவினர்களும் ரெஜியின் கர்ப்பகாலத்தினை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். இனியவன் ரெஜியை மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்கிறார். கர்ப்ப காலத்தில் தினசரி நடைப்பயிற்சி, குழந்தையுடன் பேசுதல் என்று ரெஜி எதிர்பார்க்கும் அனைத்தையும் இனியவன் தருகிறார். இனியவனின் அம்மாவும் அவனது உறவினர்களும் ரெஜியின் கர்ப்பகாலத்தினை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர்.
ஒரு நாள் இனியவன் சாராளினை செல்போனில் அழைத்து ரெஜியின் கர்ப்பத்தினை பற்றி கூறுகிறான். அதை கேட்ட சாராள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். ரெஜி தன் கர்ப்ப காலத்தில் தன் தந்தை வீட்டில் இருக்க வேண்டும் என விரும்புகிறாள். இதனை இனியவனிடம் தெரிவிக்கிறாள். இனியவனும் அவள் ஆசைக்கு இணங்க அவள் தந்தை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாள். இனியவன் தனது வேலையில் முழு ஈடுபாடுடன் இருக்கின்றான். அந்த பக்கம் ரெஜியின் குடும்பம் ரெஜியை மிகவும் மகிழ்ச்சியாக கவனித்துக் கொள்கிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இனியவன் கண்களில் தூக்கத்தோடு பீர் அருந்துவிட்டு சாராள் எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு செல்போனில் அழைத்தான். ஆனால் சாராளின் பதிலினை கேட்டு இனியவனின் கண்கள் ஓரம் கண்ணீர் கசிய இன்னும் அதிகமாக மது அருந்த ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலையில் இனியவன் தன் தாயிடம் சென்று சாராளினை பற்றி விவாதிக்க அவன் கண்கள் ஓரம் கண்ணீர் கசிந்தது.